டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கில். அது எல்லாருக்கும் அவ்வளோ இயல்பா அமைஞ்சிராது. இட் நீட் சம் பிராக்டிஸ். ஒரு குடும்பத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவி முடிவெடுக்கலாம், அல்லது கணவர் முடிவெடுக்கலாம், அல்லது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி கூட ஒரு முடிவெடுக்கலாம். இப்ப டாபிக் வந்து யார் முடிவெடுக்கிறாங்க, யார் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. டாபிக் என்னன்னா முடிவெடுக்கணும், சரியான முடிவெடுக்கணும், அதுவும் சரியான நேரத்துல முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான். சில பேர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே முன்ன பின்ன யோசிக்காம சட்டு சட்டு அப்படின்னு முடிவெடுத்துருவாங்க. அதோட பின்விளைவெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. சில நேரம் அது சரியா அமைஞ்சிரும், சில நேரம் பாத்தீங்கன்னா அது தப்பாவும் அமைஞ்சிடும். இது ஒரு சைடு. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே பெருசா அலட்டிக்கவே மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட சோம்பேறித்தனமாவும் இருக்கலாம், அல்லது அந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரியாம அப்படி கூட இருக்கலாம். இது இன்னொரு சைடு. நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு சைடுமே கரெக்ட் கிடையாது. ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு அப்படின்னு ஒரு வாசகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் a very fast decision making அல்லது a very slow decision making, இந்த ரெண்டுமே வந்து it will make the problem more critical. அப்ப ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதோட அந்த முடிவோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு எதுல பிளஸ் அதிகமா இருக்கோ அந்த முடிவை சரியான நேரத்துக்குள்ள எடுக்கிறது தான் நமக்கு நல்ல பயனை கொடுக்கும். வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன்.